என்ன ரொம்ப ஜாலியாக வரட்டும். போன காரியம் என்னாச்சு? சோசியர் என்ன சொன்னாரு? அது வாங்க இன்னைக்கு நல்ல விதமா சொன்னாருங்க. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சாமுங்க. நல்ல காலம் நமக்கு சொல்லு. யூடியூப்ல இன்ஸ்டால வியூஸ் பண்ண புலம்பிக்கிட்டு இருந்தோம்லங்க, ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சா போதுமாங்க. சும்மா வியூஸ் எல்லாம் மில்லியன்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர்னு வந்து பிச்சுக்குமாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்லங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாரு. அதை மட்டும் பண்ணிட்டோம், சீக்கிரம் பெரிய செலிபிரிட்டி ஆகி இப்ப நடிகர் சூர்யா, ராகவா லாரன்ஸ் இப்ப வந்து கலக்கிட்டு இருக்காரு கேபி பால, அவரை மாதிரி நம்மளும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வளர்ந்துருவோமாங்க. என்னப்பா? அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சொன்னாருங்க. 100 வயசு நல்லா இருப்பாங்க. எனக்கு ஆயுசு கட்டியாங்க. இவளுக்கு மட்டும்தான் ஆயுசு கட்டியா இருக்கு, மற்றவங்களுக்கு நம்ம தண்ணியா இருக்கிற மாதிரி. எதுக்கு நீங்க சொன்ன சோசிய கரெக்டா ஒரு தடவை கேட்டுட்டு போமா? ஆடா அவன் அதுக்கு மேலோட்டு பார்க்கறடி. நான் இப்படித்தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு தடவை சோசியம் பார்க்க போனேன். அவன் உங்களை பிடிச்ச கஷ்டம் பூரா இன்னைக்கே போயிடுன்னு சொன்னேன். அதான் ஆயுசு கெட்டியாமல. என்னது? ஆடா அது இல்லடி, நானும் ஒரு நாள் போய் எந்த தொழில் பண்ணாலும் லாஸ் ஆகுது, ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டுது, என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நீங்கள் மினி ஹீரோ மாதிரி இருக்கீங்க, இப்படி பார்க்கும்போது விஜய் மாதிரி இருக்கிறீங்க, இப்படி நடக்கும்போது ரஜினி மாதிரி இருக்கிறீங்க, மீசியை முறுக்கும்போது சும்மா ராஜ்கிரண் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டிங்கன்னா சும்மா ரொம்ப வேகமாக செலிப்ரிட்டி ஆகிருவீங்கன்னு சொன்னேன். அவன் சொல்கிறான்னு வீடியோ போட்டு இப்போ 1 வருஷம் ஆச்சு. நேற்று போட்ட வீடியோவுக்கு எத்தனை லைக்கு? 24ங்க. இன்னைக்கு போட்ட வீடியோவுக்கு 7 போய் இருக்கிற வேலையை பாரு, நான் வண்டியாவது துடைக்கிறேன். ஏங்க அந்த பரிகாரம்? போடி, பரிகாரம் பண்ணுறேன் பணியாரம் பண்ணுறேன்னு போய் உள்ள வேலையை பாருடி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடித்தாரோ